ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் 2025ல கானிக் செக்ஷனில் இருந்து கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல்ஸ் டு 1 whose midpoint is 1, 1/2 is சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல்ஸ் டு 1. இதுதான் அந்த எலிப்ஸ். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல்ஸ் டு 1ங்கிற எலிப்ஸ் இதுதான். ஓகே, இந்த எலிப்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த கார்டோட மிட் பாயிண்ட், அந்த கார்டோட மிட் பாயிண்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 1,1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த கார்டு வந்து எலிப்ஸை இந்த ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்டோட நேம் வந்து சம் பின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்டோட நேம் வந்து கியூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பிக்யூ. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பிக்யூ அப்படின்ற இந்த லென்த் தான் என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன, இதுதான் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 plus y square divided by 1 2 equals to 1. இதுதான் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கார்டு கொடுத்துட்டு அந்த கார்டோட மிட் பாயிண்ட் x1, y1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த S1 இஸ் ஈக்குவல்ஸ் டு டி அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 4 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் எஸ். ஓகே, ஈக்குவல்ஸ் டு 0. ரைட். ஸோ இப்போ S1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்க பிளேஸ்ல x1 ரீப்ளேஸ் பண்ணிடணும், ஒய் இருக்க பிளேஸ்ல y1 ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு நமக்கு அந்த மிட் பாயிண்ட் x1, y1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1/2 அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த இந்த சைடு டீன்னு இருக்கு இல்லையா, அந்த டி அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கணும் அப்படின்னா x1 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கணும், ஒய் ஸ்கொயரை y1 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கார்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டு. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க பாருங்க S1 இருக்கு. அப்போ S1 அப்படின்னா என்ன பண்ணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், ஒய்க்கு பதிலாக 1/2 போடணும். அப்போ 1/4 எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஒய்க்கு பதிலாக இது போட்டோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு போட்டால் 1/2 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இந்த -1 வரும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 1/4 அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு x1 எழுதணும். x1 அப்படிங்கிறது இங்கே நமக்கு என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம், ஒய் இன்ட்டு ஒய்1 அப்படின்னு எழுதணும். ஒய்1 நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, அப்புறம் இந்த -1. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. ரெண்டு சைடும் -1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா வெறும் 1/4 மட்டும்தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 இன்ட்டு 1/2 ஸ்கொயர், தட் இஸ் அது ஒரு 1/4. இந்த -1 கேன்சல் ஆயிரும், இது x/4 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னா y/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக ஒரு 8ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு ஆகும், இது வந்து 1ன்னு ஆகும். ஏன்னா இந்த 2 × 4 8ன்னு ஆகும். இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 2xன்னு கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 2y அப்படின்னு கிடைக்கும். அப்போது 2x + 2y அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3க்கு ஈக்குவல். அப்போ இதுலேருந்து 2y is equals to 3 minus 2x. அப்போ y is equals to 3/2 minus x. Okay, y is equals to 3/2
minus x. இதுதான் வந்து எதோட ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் கார்டு. இந்த கார்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 3/2 minus x. ஓகே, y is equal to 3/2 minus x. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கார்டும் இந்த எலிப்ஸும் இந்த பிங்கிற பாயிண்ட்லையும் கியூங்கிற பாயிண்ட்லையும் என்ன செய்யுது, மீட் பண்ணுது இல்லையா? இந்த பாயிண்ட் ரெண்டையும் கண்டுபிடிச்சி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், எலிப்ஸ் ஈக்குவேஷன், இதுதான் எலிப்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, x²/4 + y²/2 = 1. இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ எலிப்ஸ் ஈக்குவேஷன்னா x²/4 + 1/2 × y². y² அப்படிங்கிறது 3/2 - x (² எவ்வளோ அப்படின்னா 1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது x²/4ன்னு கிடைக்கும், ப்ளஸ் இது 1/2 அப்படியே இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணோன்னா இது ஒரு 9/4. இது வந்து ஒரு ப்ளஸ் x² -2 × 3/2 × x, அப்போது 3xன்னு கிடைக்கும், which is equals to இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ x² / 4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 தான் எல்சிஎம். அப்போ இது ஒரு 9 ப்ளஸ் இது ஒரு 4x² மைனஸ் இது ஒரு 12x ஹோல் திங் டிவைடட் பை 4 = 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2x² ஆகும். இந்த 2 இந்த 4 இந்த 8 இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இது ஒரு 9 ப்ளஸ் இது ஒரு 4x² மைனஸ் இது ஒரு 12x = இந்த சைடு 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2x², இது ஒரு 4x², அப்போ ஓவராலாக 6x². இது ஒரு -12x. ஓகே, இது 9, இந்த 8 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -8. அப்போது 9 - 8 + 1 = 0. அப்போ நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா 6x² - 12x + 1 = 0 அப்படின்ற குவாட்ராட்டிக் கிடைக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணால் x is equals to -b. அப்போ -12 + 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் b² -12² 144 -4 × a × c இதோட ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை 2 × a. ஸோ 2 × aங்கிறது 6, which is equals to 12 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் 6 × 4 எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 24 டிவைடட் பை 2 × 6 அது ஒரு 12ன்னு கிடைக்கும், which is equals to 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகே, 4ல் 4 போச்சுன்னா 0, 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே வந்து 1. ஓகே, 120 டிவைடட் பை 12. இப்போ இந்த 120 இருக்குது, இதை வந்து இது பண்ணலாம். 2ஆல் போட்டோம் அப்படின்னா 16 கிடைக்கும், திரும்ப 2ஆல் போட்டோம் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 × √30 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2வை வெளியில் எடுத்துடலாம். அப்போ இது வந்து 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா √30 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்கும். இதுவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் x is equals to 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √30 டிவைடட் பை 6. ஓகே, 6. அப்போது எக்ஸுக்கு நமக்கு வந்து 2 பாசிபிள் வேல்யூ கிடைக்குது. என்னென்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா x is equals to 6 plus √30 டிவைடட் பை 6 இது ஒரு வேல்யூ ஒன்று. அப்புறம் x is equal to 6 minus √30 டிவைடட் பை 6 ஒன்று. நான் இந்த ப்ளஸ் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா ஒய் என்ன, ஒய் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஒய்யோட வேல்யூ என்னன்னா 3/2 மைனஸ் எக்ஸ். அப்போ 3/2 மைனஸ் எக்ஸ், அப்போ எக்ஸுங்கிறது 6 ப்ளஸ் இது வந்து √30 டிவைடட் பை 6. ஓகே, ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 தான், ரைட். அப்போது இங்கே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 - 6 + √30, 9 - 6
ப்ளஸ் ரூட் 30. அப்போ 9ல் 6 போச்சுன்னா 3 மைனஸ் இது வந்து எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும்னா ரூட் 30 டிவைடட் பை 6. இதுதான் வந்து ஒய். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு எந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்டு 6 ப்ளஸ் ரூட் 30 டிவைடட் பை 6 கமா 3 மைனஸ் ரூட் 30 டிவைடட் பை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகே, ஸோ இதுதான் வந்து எந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ்னா பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். இப்போ நம்ம வந்து எந்த லென்த்து தான் கால்குலேட் பண்ணணும், இந்த பியில இருந்து கியூ வரைக்கும் இருக்க இந்த லென்த் தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பியில இருந்து இந்த ஏ வரைக்கும் இருக்க இந்த லென்த்து கால்குலேட் பண்ணிட்டு இதை 2ஆல் என்ன செஞ்சிட போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ பிங்கிற பாயிண்ட் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஏங்கிற பாயிண்ட்டு எனக்கு வந்து இப்போ தெரியும். ஓகே, ஸோ ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,1/2 இதுதான் ஏங்கிற பாயிண்ட். அப்போ பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிஏ ஈக்குவல்ஸ் டு 6 ப்ளஸ் ரூட் 30 டிவைடட் பை 6 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் 30 டிவைடட் பை 6 மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட். ஓகே, அதனால நான் இந்த பக்கம் பிஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், which is equals to 6 plus root 30 minus 6 divided by 6 இது வந்து whole square plus இது வந்து 3 minus root 30 இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 6 தான், அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 3 divided by 6 இது whole square. ஓகே, இது whole square. அப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஒரு ரூட் 30 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர், இது ஒரு மைனஸ் ரூட் 30 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர். ஆக மொத்தம் இதை மொத்தத்தில் எப்படி எழுதிக்கலாம்னா பிஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 30 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கேருந்து ஐ கேன் சே பிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 30 டிவைடட் பை 6. இதுதான் பிஏ. ஓகே, பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ பியிலேருந்து ஏ வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸ். பட் நமக்கு தேவை என்னது, பிக்யூ தான் தேவை. ஓகே, ஸோ அப்போ பிக்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஏ. ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் பிஏ which implies PQ is equals to 2 into root 2 into root 30 divided by 6. ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா 2 into root 2 into root 30 root 2 into root 15 அப்படின்னு எழுதிக்கலாம் divided by 6. இப்போ இது 2 into இது ஒரு 2 into root 15 divided by 6. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 2/3 into root 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ லென்த் ஆஃப் த கார்டு PQ is equals to எவ்வளோ அப்படின்னா 2/3 into root 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.